வணக்கம் மக்களே. ஜாக்லின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஃபேக்லின்னு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி வந்த டைமில் அவங்க ஃபேமிலி வந்தது தான் வந்தாங்க, பல விஷயங்களை போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன நடந்துச்சு என்ன எதுங்க அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ முதல்ல ஜாக்லின் ஃபேமிலியிலேருந்து வராங்க. பாட்டை போட்டோன்னே 2 நாளாக பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. ஜாக்லின் பிக் பாஸ் எங்கள் வீட்டிலேருந்து மட்டும் அனுப்ப மாட்டீங்களே பிக் பாஸ்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி ஜாக்லின் ஃபேமிலியிலேருந்து வரும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சி அது எல்லாமே பண்ணுறாங்க. சரி, அழுகும் போதாவது ரியலாவது அழுக வேண்டியது தானே. அப்புறம் என்ன கேமரா பார்க்குறீங்க? அழுகிறாங்க, கேமரா பார்க்குறாங்க. இப்போ கேமரா பார்க்குற அம்மா கேமரா எங்கடா பார்க்குது அம்மா அப்படின்னு ஒரு ஆக்டிங்கு. ஏன் இந்த எச்சத்தரமான வேலை? உங்கள் எமோஷ்னலை கூட இப்படி தான் வெளிப்படுத்தணுமா? உங்களோட எமோஷனலை கூட நீங்கள் கேமரா பார்த்து தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஜாக்லின் கிடையாது, ஃபேக்லின் தான் நான் சொல்லுவேன். அதனால் வீடியோஸ் கிளிப்பை ஆட் பண்ண முடியல. சில பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதனால் வீடியோஸ் கிளிப்பை ஆட் பண்ண முடியல. பட் உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய். மலையில் தண்ணி வந்தால் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்னது, முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கும் அப்படின்னு சொன்னது, இந்த கதை எல்லாமே பிக் பாஸ் மழை வந்தால் எங்கள் வீடெல்லாம் தண்ணி வந்துடும் பிக் பாஸ் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுகள் தான். இன்றைக்கி அவங்க அம்மா சொல்கிறாங்க லைவில், என்ன மழை வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தண்ணி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, நம்ம வீடெல்லாம் மேடு பகுதியில் இருக்குப்பா அப்படின்னு ஒரு கதையை விட்றாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எதிராக உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலமை இருக்குது, சரிங்களா? ஜாக்லின் சொன்னது உண்மையா இல்லை அவங்க சொன்னது? ஏன்னா ஜாக்லின் அப்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிட்ட பேசும்போது தீபக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நல்லா பேசிட்டே இருந்தாங்க. இதில் ஏன் வாஷ் பேஸில் ஏன் வாயை குப்பிளிச்சு எச்சுது பிடிங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை பிக் பாஸ் அது எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிங் போட்டாங்க, பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே ஃபேக்லினோட லீலைகள் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியில் உட்காந்து சோபாவில் பேசும்போது அப்போ கூட கேமரா தான், கேமரா பார்க்குது. ஓகே, அவங்க எப்படி அழுவாங்கன்னு நமக்கு தெரியும். அம்மா நான் 12 தடவை நாமினேஷன் வந்துட்டேம்மா, என்னை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்கம்மா வீட்டுக்குள்ளே அப்படின்னு. ஏம்மா உன்னோட விளையாட வந்திருக்காங்கம்மா அவங்க, ஒன்றுக்கிட்ட எப்படிம்மா அவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க? இதில் என்ன ஆக்டிங் தெரியுமா? பயங்கரமான ஆக்டிங்கு. இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, முரண்பாடுன்னு ஒன்று கேட்டாங்க. அந்த முரண்பாடை ஃபேமிலி வந்து சொல்லுது. அதான் வெளியில் சோபாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க, நீ நல்லா தான் பண்ணுற, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் ஜாக்லின் என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, அம்மா என்ன 12 வாரம் நான் நாமினேஷன் இருக்குமா, யாருமே என்ன பாராட்ட மாட்டுறாங்கம்மா, ஒரு அப்ரிசியேஷன் கூட பண்ண மாட்டுறாங்கம்மா. அன்னைக்கு நான் கிச்சன் இன்சார்ஜ், நீ நல்லா பண்ணம்மா, கிச்சன் இன்சார்ஜ் இருந்தப்போ அந்த 3000 ரூபாயில குடும்பம் நடத்துமா, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு. அப்படியேம்மா அதை கூட யாருமே இன்னும் வந்து இது பண்ண மாட்டுறாங்கம்மா, சுச்சு ரொம்ப கொஞ்சாதீங்க பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு சரி உள்ளே போய் முரண்பாடுன்னு ஒன்று கேட்டாங்க மக்களே. முரண்பாடுன்னு கேட்டால் ஜாக்லின் அம்மா, அதாவது ஜாக்லினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஜெஃப்ரியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெஃப்ரி நீங்கள் போயிட்டு பின்னாடி பேசுகிறீங்க, ரொம்ப அதிகமாக பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருந்தா கூட சரி நான் அக்செப்ட் பண்ணிடலாம். ஆனால் என் பொண்ணு அப்படிலாம் பின்னாடி பேச மாட்டான்னு சொன்னோன்னே குபீர் வந்துச்சு பாருங்க, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அந்த சிரிப்பை இன்னுமே அடக்க முடியல. ஏம்மா லைவுக்கு எதுவும் பார்க்குறீங்களா இல்லையா? அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட்டாங்கன்னா போதுன்னு அது மட்டும் போதுன்னு விட்டுறீங்களா 1 hour எபிசோடு பார்த்துட்டு? எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக. ஏங்க ஏதாவது கொஞ்சம் நியாயமாக பேசுறீங்க. 10ஆவதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வேறு வந்துட்டு ரயானை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, அவன் சரியில்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே ஃப்ரெண்டாக இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா ஜாக்லின் சௌந்தர்யா ஜாக்லின் ரயானுக்கும் ஃப்ரெண்டாக இல்லை, நம்மளுக்கும் ஆடியன்ஸுக்கும் உண்மையாக இல்லை, எதையுமே உண்மையாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபேமிலிஸ் நிறையா பேசுனாங்க. அதில் சின்ன மெயினான பிட்டு வந்து நான் இப்போ எடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஜாக்லின் ரயானை சொல்கிறது, அது யார் ஜெஃப்ரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க பொண்ணு அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற எல்லாமே உருட்டுகள். சரி முரண்பாடு அவ்வளோதானா? ரயான் கூட அவ்வளோதானா? முடிஞ்சு. ஜெஃப்ரிகிட்ட சொன்னாங்களா? முடிஞ்சு. ஜெஃப்ரிகிட்ட வந்து சொன்னாங்க பின்னாடி பேசாத அப்படிங்க சொன்னாங்க. சரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடலை அங்கே இன்னொரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காங்க அன்சிதா பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடிக்கிறானான்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி நாளே அவங்க சொன்னாங்க, ரிஜிஸ்டர் பண்ணாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அந்த விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவ்வளோதானே உங்களோட முரண்பாடு முடிஞ்சு அவ்வளோதானா அப்படின்னு, என்ன முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்சிதாவை கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மக்களை நான் பார்த்த வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை விவரமாக சொன்னோன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. முக்கியமான விஷயங்கள் ஜாக்லின் கேமரா ஃபோக்கஸிங், அப்புறம் உருட்டுக்கள் பதிவு பண்ணுறது, மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறது, ஃபேமிலிகிட்ட பதிவு பண்ணுற மாதிரி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறது, 12 வாரம் நாமினேஷன்லேருந்து ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிங்கை போட்டு நடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஏதாவது 4வது தெருவில் 3வது முக்கில் எவனா காதில் பூ வச்சுட்டு உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். நம்மளை மாதிரி ஆட்கள் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, சரிங்களா? அவங்கள்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது.
ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்கள். ஜாக்லின் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இன்றைக்கி எபிசோடு பாருங்கள், அதெல்லாம் போடுவாங்களான்னு தெரில. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க, அந்த சீனை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஜாக்லினா ஃபேக்லினாங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.